வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவுடன் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் மற்றும் ராணுவ சாதனங்களை அனுப்புகிறது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பாகிஸ்தானுக்கு துருக்கி ராணுவ ஆதரவை கணிசமாக பலப்படுத்தியுள்ளது. துருக்கி விமானப்படையின் ஒரு C-130 ஹெர்குலிஸ் போக்குவரத்து விமானம் அடையாளம் காணப்படாத ஆயுதங்கள் மற்றும் போர் உபகரணங்களுடன் கராச்சியில் முதலில் அதிகாலை நேரத்தில் தரையிறங்கியது. அதனைத் தொடர்ந்து மேலும் 6 கூடுதல் துருக்கி C-130 ராணுவ போக்குவரத்து விமானங்கள் இஸ்லாமாபாத்தில் உள்ள ராணுவ தளத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு இந்த கணிசமான ராணுவ உதவி தனது எல்லைகளில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு சவால்களை நிர்வகிப்பதற்கும் திணறிக் கொண்டிருக்கும் இக்கட்டான நேரத்தில் பாகிஸ்தானின் பாதுகாப்பு திறனை பலப்படுத்த துருக்கியின் முடிவை காட்டுகிறது. துருக்கியின் இந்த நடவடிக்கை இரு நாடுகளுக்கும் இடையிலான பெரிய அளவிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக இருக்கலாம். இது துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வளர்ந்து வரும் மூலோபாய கூட்டாண்மையை எடுத்து காட்டுகிறது. துருக்கியின் ஆயுத ஏற்றுமதிகள் பகிரங்கமாக விவரமாக இல்லாவிட்டாலும் மேம்பட்ட ராணுவ வன்பொருள் அடங்கும் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஒருவேளை ஆளற்ற விமானங்கள் அதில் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. லிபியா மற்றும் உக்ரைன் போர்களில் பயன்படுத்தப்பட்ட பேராக்டர் TB2 ஆளற்ற விமானங்களில் துருக்கி தயாரிப்பு. அதன் தயாரிப்பு நிறுவனம் பேக்கர் TB2 ஆளற்ற விமானத்தின் மேம்பட்ட வடிவம் ஒன்றை தயாரித்தது. அதுதான் பேராக்டர் அகின்சி. அதை துருக்கியிடமிருந்து வாங்கிய நாடுகளில் ஒன்று பாகிஸ்தான். 2023 ஆண்டின் முதல் அரையாண்டில் 6 முதல் 7 பேராக்டர் அகின்சி ஆளற்ற விமானங்கள் துருக்கி விமானப்படையின் C-130 ஹெர்குலிஸ் போக்குவரத்து விமானங்களில் பாகிஸ்தானுக்கு போய் சேர்ந்தன. இப்போது போயிருப்பது மேலதிக பேராக்டர் அகின்சி ஆளற்ற விமானங்களாக இருக்கலாம் அல்லது வேறு ஆயுதங்களாகவும் இருக்கலாம். இது பாகிஸ்தானுக்கு சீனாவின் ஒத்த ஆயுத வளங்களை நினைவூட்டுகிறது. பாகிஸ்தானுக்கு ஆளற்ற விமானங்கள் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை சீனா வழங்கி பாகிஸ்தானின் இராணுவ தயார் நிலையை மேலும் மேம்படுத்தி வருகிறது. துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகியவை இணைந்து தெற்காசியாவின் புவிசார் அரசியல் இயக்கவியலை, குறிப்பாக இந்தியாவுடனான போர் பதட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஒரு மூலோபாய முக்கோணத்தை உருவாக்குகின்றன. பாகிஸ்தானுக்கு துருக்கியின் ராணுவ உதவிக்கு இந்தியாவில் கடுமையாக பதிலளித்தது. சமூக ஊடகங்களில் பரவலான சீற்றம் மற்றும் துருக்கி சுற்றுலா மற்றும் விமான நிறுவனங்களை புறக்கணிக்க அழைப்பு விடுத்துள்ளது. இந்திய ராணுவ ஆய்வாளர்கள் வளர்ந்து வரும் துருக்கி, பாகிஸ்தான், சீனா இணைப்பு குறித்து எச்சரிக்கை தெரிவித்தனர். இந்த கூட்டணி பிராந்தியத்தில் ராணுவ மயமாக்கல் மற்றும் மோதலை அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரித்தனர். சீனாவின் ஆதரவுடன் பாகிஸ்தானுக்கு துருக்கி ராணுவ வன்பொருள் வழங்குவது தெற்காசியாவின் மூலோபாய சமநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. இந்த முத்தரப்பு ஒத்துழைப்பு இந்தியாவின் பிராந்திய செல்வாக்கு ஒரு எதிர் சமநிலையாக இல்லை. இருந்த போதிலும் இந்தியா பாகிஸ்தானுக்குள் தாக்குதலை நடத்தலாம் என்ற இன்றைய சூழ்நிலையில் ஒரு எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இஸ்லாமாபாத்திற்கும் புதுடில்லிக்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் ஆயுதங்களை ஏற்றி செல்லும் விமானங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பியதாக வெளியான செய்திகளை துருக்கி அரசாங்கம் மறுத்துள்ளது. பாகிஸ்தானுக்கு துருக்கி ஆயுதங்கள் நிறைந்து 6 விமானங்களை அனுப்பியதாக கூறப்படும் கூற்று உண்மையல்ல என்று துருக்கி அரசாங்கத்தின் தகவல் தொடர்பு இயக்குநரகம் சமூக ஊடகத்தளமான எக்ஸில் தெரிவித்துள்ளது. ஆனால் துருக்கி விமானப்படையின் C-130 ஹெர்குலிஸ் போக்குவரத்து விமானங்கள் பாகிஸ்தானுக்கு போனதை துருக்கி மறக்கவில்லை. துருக்கி போக்குவரத்து விமானங்கள் அதன் திட்டமிட்ட பாதையில் செல்லும் முன் எரிபொருள் நிரப்புவதற்காக மட்டுமே பாகிஸ்தானில் தரையிறங்கியதாக துருக்கி அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் இந்த கூற்றின் நம்பகத்தன்மையில் சந்தேகம் ஏற்படுகிறது. C-130 ஹெர்குலிஸ் போக்குவரத்து விமானங்களின் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச மேலெழல் எடை 70,307 கிலோகிராம். அவ்வளவு எடையுடன் புறப்பட்டால் எரிபொருள் நிரப்ப தரையிறங்காமல் 3800 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்க முடியும். பாகிஸ்தானில் எரிபொருள் நிரப்புவதற்காக மட்டுமே தரையிறங்கியது என்று சொன்னால் அந்த விமானங்கள் துருக்கியில் இருந்து 3800 கிலோமீட்டரை விட அதிக தொலைவில் உள்ள எங்காவது போக வேண்டும். துருக்கியில் இருந்து விமானம் மேற்கு கிழக்காக பறக்கின்றது. அந்த திசையில் துருக்கியிடம் ஆயுதம் வாங்கும் நாடுகளோ ராணுவ உறவுள்ள நாடுகளோ எதுவும் கிடையாது. துருக்கி விமானப்படையின் போக்குவரத்து விமானங்கள், அதுவும் 6 விமானங்கள் போக வேண்டிய அவசியம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அதனால் துருக்கி விமானப்படையின் போக்குவரத்து விமானங்கள் போக வேண்டிய இடமே பாகிஸ்தான் என்று இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது. இந்தியா எந்த நேரத்திலும் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தலாம் என்றுள்ள நிலையில் எரிபொருள் நிரப்ப யாரும் ராணுவ விமானங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்ப மாட்டார்கள். இது எங்கேயோ இடிக்கிறதே. இந்தியா தம்மை மிக விரைவில் தாக்கும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சு எதிர்பார்க்கின்றது. பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் நேற்று திங்கட்கிழமை கொடுத்த ஒரு நேர்காணலில் அண்டை நாடான இந்தியாவின் ராணுவ ஊடுருவல் உடனடியானது என்று கூறினார்.
காஷ்மீரில் கடந்த வாரம் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய கொடிய தாக்குதலுக்கு பின்னர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சரின் கருத்து வந்துள்ளது. காஷ்மீரில் தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஆதரிப்பதாக இந்தியா குற்றம் சாட்டுகிறது. இந்த பிராந்தியத்தில் 2 போர்கள் நடந்துள்ளன. பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் இஸ்லாமாபாத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் ராய்ட்டர்ஸுக்கு அளித்த பேட்டியில் கூறிய போது, இந்திய தாக்குதலுக்கான சாத்தியம் உடனடியான ஒன்று என்பதால் நாங்கள் எங்கள் படைகளை பலப்படுத்தியுள்ளோம். அந்த சூழ்நிலையில் சில மூலோபாய முடிவுகளை எடுக்க வேண்டும். எனவே அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று கூறினார். தாக்குதல் பற்றிய இந்தியாவின் சொல்லாடல்கள் அதிகரித்து வருவதாகவும் பாகிஸ்தானின் ராணுவம் இந்தியா தாக்குதல்கள் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அரசுக்கு விளக்கம் அளித்துள்ளதாகவும் ஆசிப் கூறினார். இந்தியாவின் ஒரு ஊடுருவல் உடனடியாக வரும் என்று அவர் நினைத்ததற்கான காரணங்களை பற்றிய கூடுதல் விவரங்களை அவர் சொல்லவில்லை. காஷ்மீர் தாக்குதலுக்கு பின்னர் அதில் ஈடுபட்ட 2 தீவிரவாதிகள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்று இந்தியா கூறியது. இஸ்லாமாபாத் அந்த தாக்குதலில் எந்த பங்கையும் மறுத்துள்ளது மற்றும் நடுநிலை விசாரணைக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தாக்குதல் நடத்தியவர்களை தொடர்ந்து தண்டிப்பதாக உறுதியளித்துள்ளார். பாகிஸ்தானில் ஒரு மூத்த அரசியல்வாதியும் இந்தியாவுடன் வரலாற்று ரீதியாக அமைதி பேச்சுக்களை நடத்திய ஆளும் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவருமான பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் மேலும் கூறிய போது, பாகிஸ்தான் அதிக எச்சரிக்கையுடன் உள்ளது. ஆனால் நமது இருப்புக்கு நேரடி அச்சுறுத்தல் இருந்தால் மட்டுமே நமது அணுகு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்று கூறினார். இஸ்லாமாபாத் வளைகுடா நாடுகள் மற்றும் சீனா உட்பட நட்பு நாடுகளை அணுகியதாகவும் பிரிட்டன், அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளுக்கு நிலைமை குறித்து விளக்கியதாகவும் அமைச்சர் மேலும் கூறினார். அது பற்றி கூறிய அவர், அரேபிய வளைகுடாவில் உள்ள எங்கள் நண்பர்கள் சிலர் இருதரப்புடனும் பேசினார்கள் என்று நாடுகளின் பெயர் குறிப்பிடாமல் ஆசிப் கூறினார். சீனா நேற்று திங்கட்கிழமை கட்டுப்பாட்டை நம்புவதாகவும் நிலைமையை குளிர்விக்க அனைத்து நடவடிக்கைகளையும் வரவேற்பதாகவும் கூறியது. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாமல் இருந்து வருகிறது என்று ஆசிப் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை கண்டுபிடித்து தீர்த்து கொள்வார்கள் என்று கூறினார். ஆனால் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை பின்னர் வாஷிங்டன் இரு தரப்புடனும் தொடர்பில் இருப்பதாக கூறியது. காஷ்மீர் தாக்குதலுக்கு பின்னர் டெல்லி மற்றும் இஸ்லாமாபாத் ஒருவருக்கொருவர் எதிராக பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. முக்கியமான நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தமான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளது. பாகிஸ்தான் தனது வான்வழியை இந்திய விமானங்களுக்கு மூடியுள்ளது. ஆசிப் இது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளின் தண்ணீரை பறிப்பது ஒரு போர் நடவடிக்கை என்றும் கடந்த கால மோதல்களை எதிர்கொண்ட ஒப்பந்தம் சர்வதேச உத்தரவாத நாடுகளால் ஆதரிக்கப்பட்டது என்றும் கூறினார். இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே தொடர்புடைய பகுதிகளுக்கு சென்றுள்ளோம். ஒப்பந்தத்தை பாதுகாக்க சர்வதேச சமூகம் மற்றும் உலக வங்கிக்கு அழைப்பு விடுத்துள்ளோம் என்றார். 2008 மும்பை தாக்குதலில் வெளிநாட்டினர் உட்பட 166க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். அதை நடத்திய தீவிரவாதிகளுக்கு இஸ்லாமாபாத் ஆதரவு அளித்து வருவதாகவும் புதுடில்லி குற்றம் சாட்டியுள்ளது. பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் நேற்று மற்றொரு பேட்டியையும் கொடுத்தார். ஸ்கை நியூஸுக்கு அளித்த பேட்டியில் ஆசிப், ஒரு முழுமையான தாக்குதல் அல்லது அது போன்ற ஏதாவது இருந்தால் வெளிப்படையாக ஒரு முழுமையான போர் இருக்கும். தெற்காசியாவில் முழு அளவிலான மோதலுக்கு சாத்தியம் குறித்து உலகம் கவலைப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பாகிஸ்தானின் ஈடுபாடு குறித்து இந்திய குற்றச்சாட்டுகளை ஆசிப் நிராகரித்தார். அவற்றை ஆதாரமற்றது என்றும் புதுடில்லி நெருக்கடியை உருவாக்குவதாகவும் குற்றம் சாட்டினார். அவர் காஷ்மீர் தாக்குதலை நடத்தியதாக முதலில் உரிமை கோரிய தீவிரவாத இயக்கமான TRFின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கினார். அந்த அமைப்பு அதிகம் அறியப்படாதது என்று குறிப்பிட்டு, இந்தியா தாக்குதலுடன் தொடர்புடைய லஷ்கர்-இ தொய்பா இப்போது செயலிழந்து விட்டதாகவும் புதிய கிளைகளை உருவாக்க இயலாது என்றும் வாதிட்டார். சூடான சொல்லாட்சிகள் மற்றும் இராணுவ தோரணைகள் இருந்த போதிலும் மோதலுக்கான உரையாடலுக்கு கோரிக்கை விடுத்த ஆசிப், விரோதங்களை இன்னமும் தவிர்க்க முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதே நேரத்தில் பாகிஸ்தானின் ஆயுதப்படைகள் எந்த ஒரு நிகழ்வையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் எந்த ஒரு இந்திய ஆக்கிரமிப்புக்கும் பதில் அளிக்கும் என்றும் அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். அணு ஆயுதம் ஏந்திய இரு நாடுகளுக்கு இடையே ஒரு பெரிய அளவிலான மோதலாக பரவும் தவறான கணக்கீடுகளின் ஆபத்து குறித்து சர்வதேச பார்வையாளர்கள் ஆழ்ந்த சாத்தியத்தை வெளிப்படுத்துவதால் நிலைமை மிகவும் நிலையற்றதாகவே உள்ளது. மறுபக்கத்தில் இந்திய எல்லை காவலர் ஒருவரை பாகிஸ்தான் தடுத்து வைத்திருப்பது பதற்றத்தை அதிகரிக்கிறது. துணை ராணுவ எல்லை பாதுகாப்பு படையை சேர்ந்த இந்திய எல்லை காவலரான பூர்ணகுமார் ஷாவின் குடும்பத்தினர் அவரது தலைவிதி குறித்து கவலை தெரிவித்துள்ளனர். அவர் இந்திய மாநிலமான பஞ்சாப் எல்லையில் விவசாயிகளின் பயிர்களை கவனித்துக் கொண்டிருந்த போது இந்திய மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளை குறிக்கும் எல்லையில் வழிதவறி சென்று கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்தன. காஷ்மீரின் இந்திய கட்டுப்பாட்டு பகுதியில் தீவிரவாத தாக்குதலுக்கு ஒரு நாள் கழித்து புதன்கிழமை அவர் கைது செய்யப்பட்டார்.
பூர்ணம் குமார் ஷா பாகிஸ்தானில் காவலில் இருப்பது பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு பேரம் பேசும் வாய்ப்பை அளித்து பாகிஸ்தானை தாக்குவதற்கான இந்தியாவின் விருப்பங்களை பாதிக்கலாம் என்று சிலர் கூறுகின்றார்கள். இந்த விவகாரம் குறித்து இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் வாய் திறக்காமல் உள்ளனர். பாகிஸ்தான் ராணுவத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் துணை ராணுவப்படை இந்திய காவலரை தடுத்து நிறுத்தியதை உறுதிப்படுத்தினார். நிறுவப்பட்ட நெறிமுறைகளின்படி அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்று பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி கூறினார். அவரது பாதுகாப்பு குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம் என்று அவரது மருமகன் ராகுல் ஷா கூறினார். எல்லை பாதுகாப்பு படி அவரை பத்திரமாக அழைத்து வருவோம் என்று குடும்பத்தினருக்கு உறுதி அளித்ததாகவும் தெரிவித்தார். எல்லை காவலர் பூர்ணம் குமார் ஷா 8 வயது மகன் உள்ளதாகவும் அவரது மனைவி 2வது குழந்தையுடன் கர்ப்பமாக இருப்பதாகவும் அவரது மருமகன் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்திற்கான இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் கல்யாண் பானர்ஜி திரு ஷா நலமுடன் இருப்பதாகவும் அவரை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வர அரசாங்கம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் மூத்த இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதி அளித்ததாக கூறினார். ஏறக்குறைய 2 தசாப்தங்களாக பணியாற்றிய காவலாளியான திரு ஷா எவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டார் என்பது பற்றிய சரியான விவரங்கள் தெளிவாக இல்லை. எல்லையின் சில பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிக்கலாக இருக்கலாம். இந்திய பக்கத்தில் உள்ள பண்ணைகள் பெரும்பாலும் பூஜ்ஜிய புள்ளி என்று அழைக்கப்படும் இந்திய மற்றும் பாகிஸ்தானிய பகுதிகளுக்கு இடையே ஒரு நடுத்தர நிலத்தை ஆக்கிரமித்துள்ளன. பல கிராமங்களில் இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு படை கிராமவாசிகள் அவர்களது பண்ணைகளுக்கு செல்வதை மேற்பார்வையிடுகிறது. அவர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கி அவர்களின் செயல்பாடுகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறது. தற்செயலான எல்லை கடப்புகள் எப்போதாவது நடைபெறுகின்றன. 2019ஆம் ஆண்டு இந்திய பாதுகாப்பு படைகள் மீது தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் காஷ்மீர் தொடர்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட கடைசி பெரிய மோதலை பெரிய வழிகளில் திரு ஷா பாகிஸ்தானின் காவலில் உள்ளது நினைவுபடுத்துகிறது என்று சில இந்திய ஊடகங்கள் கூறியுள்ளன. இந்தியா விமான தாக்குதல் நடத்தியதை அடுத்து பாகிஸ்தான் தரப்பு இந்திய ஜெட் விமானத்தை சுட்டு வீழ்த்தி அதன் விமானியை கைது செய்தது. இந்திய ராணுவத்தின் மேற்கு கட்டளை தளத்திற்கு தலைமை தாங்கிய ஓய்வு பெற்ற இந்திய ஜெனரல் KJ சிங் எல்லைப்படையை சேர்ந்த ஒருவர் தற்செயலாக எல்லைக்கோட்டை தாண்டி செல்வது விமானியின் காவலுக்கு சமமானதாக இல்லை என்று கூறினார். இதுபோன்ற சமயங்களில் வழக்கமான அளவை விட எல்லை காவலர் மீதான பேரம் சற்று அதிகமாக உயரும் என்றுதான் நம்புவதாக திரு சிங் கூறினார்.